இன்னைக்கு கந்தர் சஷ்டி கவசம் நம்ம பாடுறோங்க ஐயா, 20 நிமிஷம் நம்ம பாட போறோம். இது முருகனுக்காக பாடக்கூடிய ஒரு பாட்டா? கேள்வி நம்பர் 1. இல்ல இது ஒரு மந்திர நூலா? இந்த நூலுக்குள்ள ஒரு மந்திரம் இருக்கு, சில பேர் அதையும் சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி கந்தர் சஷ்டி கவசத்தை மட்டும் பாடினீங்கன்னா போதும், இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிடும். இது 3 விதமாக இலக்கியமாக பார்க்கின்றார்கள், பக்தியாக பார்க்கிறாங்க, ஆன்மீகமா பார்க்கிறாங்க. கந்த சஷ்டி கவசம். கந்தங்கிறது என்னங்க ஐயா? நம்முடைய தொப்புள் கொடி எங்க இருக்கோ அங்கே இருந்து 2 இன்ச் கீழே வந்தீங்கன்னா நாபி கமலம் இருக்குங்க. உடம்பிலே சில இடத்துல மட்டும்தான் நம்முடைய நர்வஸ் சிஸ்டம், அங்க மட்டும்தான் போய் எண்ட் ஆகுதுங்க ஐயா, பாதங்கள்ல, கைகள்ல. அதே போல தொப்புளுக்கு கீழே 2 இன்ச்ல அது போய் நிக்குது. அதை பழைய தமிழ்ல 18ஆம் நூற்றாண்டுல சென்னி மலையில இந்த நூலை முதலாக சுப்பிரமணிய சாமிக்கு முன்னாடி ஏற்றிய பொழுது தேவராய சுவாமிகள் அவர்கள் கந்த என்று குறிப்பிட்டது நம்முடைய தொப்புள் கொடிக்கு கீழே இருக்கக்கூடிய 2 இன்ச் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி. சஷ்டி. இன்னைக்கு சஷ்டி ஒரு நாளாக கொண்டாடுகின்றோம். ஆனா பழைய தமிழ்ல சஷ்டி என்றால் அது சட்டி. எப்படி அந்த தொப்புள் கொடிக்கு 2 இன்ச்சுக்கு கீழே உள்ள பாத்தீங்கன்னா அந்த பகுதி சட்டி போல இருக்கும். கந்த சஷ்டி கவசம் அப்படின்னா தொப்புள் கொடிக்கு 2 இன்ச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டி போன்ற அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக பாடப்பட்ட ஒரு பாடலை கந்த சஷ்டி கவசம்னு சொல்றோம்.